சக்ஸஸ்ஃபுல்லாக சொரா வாங்கியாச்சு. என்ன வாங்கினோன்னா காரப்பொடி ஒரு 150 ரூபா, சொரா 200 ரூபா, நெத்திலி 200 ரூபா. நம்மளுக்கு சிக்கன் ஒரு 50 ரூபா கட்டான் 70 ரூபா தந்துட்டான். வாங்கியாச்சு. இந்த வீடியோ பாருங்கள். எவ்வளோ நூலாக இருக்குன்ட்டு. வெயில் வேறு சுழின்னு அடிக்குது. ஹெல்மெட் போட்டால் சுரேஷ் வந்து டிஆர் சுரேஷ் ஆகிடுவேன். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடுச்சு. போகலாம் வாங்க. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ. லைட் போட மாட்டேன், கரண்ட் போயிருந்துச்சு. இப்போ தான் வந்துருக்கு போல இருக்குது. வாங்க காஃபி சாப்பிட்லாம். இப்போ தான் கீழே தம்பியை வந்து குளிப்பாட்டிட்டு நானும் குளிச்சுட்டு ஒரு காஃபி சாப்பிட்றேன். இன்னும் டிஃபன் பண்ணல, இனிமேல் டிஃபன் பண்ணோம். மாவு இருக்குல்ல? சரி, ஓகே. நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்களா? நான் காஃபி லவர், நிறைய பேர் டீ லவராக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி புதன்கிழமை. என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் தெரிஞ்சுக்கலாமா? ஒரே நிமிஷம். கரண்ட் வந்து இது இன்வெர்ட்டரில், இது இன்வெர்ட்டரா? காலேருந்து கரண்ட் போஸ்ட் வரும். ரைட், ஓகே. காலேருந்து போது வருது. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது கூட லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ரைட், ஓகே. இன்னைக்கு மருமக சொரா கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கும் சொராக்கும் ஒரு ஆசையே கிடையாது. நம்ம தேடி போனால் கிடைக்காது, தேடாமல் இருப்போம் கிடைக்கும். சனிக்கிழமை கிடைக்கும், இல்லாட்டி இந்த செவ்வாய்க்கிழமை அவங்க சாப்பிடாத நாள் வியாழக்கிழமை அப்படி தான் கிடைக்கும். சரி, போய் பார்க்கலாம். இன்னைக்கு இங்கே நண்பன் மீன் கடை ஒன்று இருக்குது, 2-3 கடை இருக்குது. சொரா இங்கே கடையை பார்த்துட்டு செய்யலாம். இன்றைக்கி சிக்கன் பண்ணுறாங்களே தெரில, எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். நான் பண்ணாங்கன்னு தெரில. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இது முடிச்சுட்டு தம்பி டிஃபன் கொடுத்துட்டு கிளம்புவோம். ஓகே, மீன் வாங்க கிளம்பிட்டேன். இன்றைக்கி சொரா கேட்டாங்க, காரப்பொடி கேட்டிருக்காங்க. மருமகளுக்கு சொராவும் எங்கள் ஒய்ஃபுக்கும் மருமக பையனுக்கு காரப்பொடியும் பிடிக்குன்னாங்க. நீங்கள் பாருங்கள், கிடச்சிச்சின்னா என் லக்கு, இல்லாட்டி அலையும் அலையணும். இங்கே ஒரு கடை இருக்குது வேலைச்சல்ல, 200 ரோட்டில் நண்பன் மீன் கடை. அதை விட்டால் ஒரு கடை தான் இருக்குது, பெரிய வேறு எதுவும் கிடையாது. சரி, நம்ம கமெண்ட்டில் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் லைனாக வச்சுருப்பாங்க. நான் மீனுங்க நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தொலைவு போனோம். செக் போஸ்ட்டு விஜயநகர்லேருந்து அந்த போனாங்க, ரொம்ப தொலைவு போனோம். போய் பார்க்கலாம் வாங்க, அங்கே மீன் நல்லா இருக்காங்க. வணக்கம் சார், போகலாம். அப்படியே கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், போகலாம் வாங்க. இதுதான் வேளச்சேரி புதுசாக கட்டின பிரிட்ஜு. தொலைவு போனோம் பாருங்கள். மேடம் 8 கிலோமீட்டர் கிட்ட, அது கொஞ்சம் முன்னாடி போனோம். அதான் போய்ட்டு வந்துடலாம். ஏறி கரெக்டில் ஏறி ரைட்டு போயினே இருக்கணும். அங்கே ஒரு பிரிட்ஜு, அதுவும் பிரிட்ஜு ஏறி இறங்கி போயினே இருந்தால் தான் காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரும். ஒரு மீன் வாங்குறதுக்கு இவ்வளோ தொலைவு போக வேண்டியதாக இருக்குதுன்னா. பேர் தான் வேளச்சேரி, பெரிய ஏரி வேளச்சேரி. ஒரு வேளச்சேரியில் ஃபிஷ் ஷாப்பே கிடையாது. ஒரு பிரிட்ஜு ஏறி இறங்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ 2வது பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு ஹைட்டில் போய் நின்று நான் காமிக்கிறேன். அந்த பக்கம் வேளச்சேரி மெட்ரோ. லெஃப்ட் சைடில் தெரிய ஒரு பெரிய பில்டிங் வந்து சென்னை சில்க்ஸ், வேளச்சேரி சென்னை சில்க்ஸ். இப்போ இந்த பிரிட்ஜு நான் ஏறணும். இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கணும். மேலே பார்த்துங்க. வேளச்சேரி மெட்ரோ. இங்கே இந்த பிரிட்ஜு, இங்கே பாருங்கள், இந்த ரோடை. இங்கே ஒரு பிரிட்ஜு. நான் வந்து இந்த பக்கம் இந்த லாஸ்ட்லேருந்து வந்தேன். இந்த லாஸ்ட்டு போனால் ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜ் ஏறாமல் கீழே போயிட்டு ரைட்டில் திரும்ப காமாட்சி ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இருக்குன்னு நாங்கள் போய் பார்க்கலாம். காய்கறிலாம் விலை கம்மியாக இருக்குன்னாங்க. நிறைய காய்கறி கடை லைனாக இருக்குது பாருங்கள். காமாட்சி ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் ஃப்ரூட் கடை லைனாக கடைங்களாக இருக்குது. ஈவினிங்கில் ஒரே கூட்டமாக இருக்கும் இந்த பக்கம் நினைக்கிறேன். நான் இந்த இப்போலாம் கடை க்ளோஸில் இருக்குது. நான் இன்னும் போனேன், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பிரிட்ஜு ஒன்று வரும், அந்த பிரிட்ஜு கீழே போனோம். இருக்கா இல்லைன்னு தெரியல, நீ தான் போகிறேன். ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன், பிரதர் சொல்லியிருந்தார், அங்கே போய் பாருங்கள் மீன் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மீன் விலை கம்மியாக இருக்குது. நான் கேட்ட மீன் அங்கே இருக்குன்னு பார்த்தேன் நான். ஓகே, இப்போ தண்ணி குடிச்சிட்டு போகலாம். நீங்களாம் மீன் வாங்குறதுக்கு எங்கே பக்கத்தில் கிடைக்க, பக்கத்தில் தெருவுக்கும் 1 கிலோமீட்டரில் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 கிலோமீட்டர் தாண்டி வரணும். சரி, இவ்வளோ தொலை வந்துட்டு போய் பார்த்துக்கலாம். போயிட்டு நம்ம நினச்சி நீங்கள் கிடைக்கணுமே.
டிராஃபிக் வேறு, டிராஃபிக்கில் வர மாட்டிக்கினீங்க. பின்னாடி அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. ஒரு மீன் வாங்குறதுக்கு இவ்வளோ டிராஃபிக்கில் மாட்டணுமா? இப்போ அது லெஃப்ட் சைடில் போனால் இந்த கார்லாம் போகிறது இந்த துரைப்பாக்கம், ஸ்ட்ரைட்டில் போனால் மேடவாக்கம், பள்ளிக்கரணை அதெல்லாம் வரும். இப்போ ரைட்டில் போனோம், இந்த சிக்னலுக்கு ரைட்டில் போனால் இந்த ஸ்ட்ரைட்டில் லாஸ்ட்டு போனால் பல்லாவரம், குரம்பேட்டெல்லாம் வரும். நடுவுலேயே இந்த திருமண காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. செம்ம டிராஃபிக், ரொம்ப நேரம் நின்றுருக்கேன். வெயில் வேறு சுருன்னு அடிக்குது. டிராஃபிக் பின்னாடி பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நிற்கிறேங்க. ஒரு டிராஃபிக். காமாட்சி ஹாஸ்பிட்டல் இங்கே வந்துட்டு கண்ணு கெட்ட தூரம் ஒன்றும் காணும் மீன் கடைங்கள. நான் எப்படி போகிறேன்னு தெரியல. போகிற இப்படி தான் போகணும். எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். கண்ணுக்கிட்டே மீன் கடைங்கள, ஒரு டிஃபன் கடைங்களாக இருக்குது. சரி, தள்ளி போய் பார்க்கலாம். மாட்டிக்கினேன், செம்ம டிராஃபிக் ஆகும் போல இருக்குது. இங்கே காய்கறி கடை தான் இருக்குது. போச்சு, இவ்வளோ தொலை வந்து தண்டமாக போச்சு. இங்கே தான் சொன்னாங்க. இப்போ நான் போகிறதுனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என் நிலமை. இப்போ யூட்டன் அடிக்கணும் நான். அங்கே போய்ட்டு அந்த ஆட்டோ போகுது இல்லையா, இந்த ஆட்டோ போகுது இல்லையா, இந்த ஆட்டோ அந்த போய்ட்டு யூட்டன் அடிக்கணும். டிராஃபிக் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஆப்போசிட்டில் டிராஃபிக். இந்த கிட்டத்தட்ட காமாட்சி ஹாஸ்பிட்டல் தாண்டி ஒரு அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது டிராஃபிக். இப்போ நான் வீட்டுக்கு போனோம், வந்தது வேஸ்ட் ஆச்சு. இங்கே தான் இருக்குது நாங்கள் மீன் கடை. இங்கே கேட்டால் இங்கே கிடையாதுன்றாங்க இந்த கடையில். சரியான டிராஃபிக்கில் மாட்டினேன். இன்ச்சு பை இன்ச்சு நான் வந்துருக்கு. ஏண்டா வந்துன்னு இருக்கு. கடைசியாக கிளம்புன இடத்துக்கு திரும்பி வந்துட்டேன். காலைல நம்ம மீன் கடை திறக்கலை, அதனால் அப்படியே போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சு. 40 நிமிஷம் டிராஃபிக்லேயே மாட்டிக்கணும். சரி, நம்ம கேட்டு மீன் இருக்கான்னு பார்க்கலாம். எங்கே அங்கே சுற்றி கிட்டி இங்கே வந்துட்டேன் நான். நண்பன் மீன் கடை. நமக்கு காரப்பொடி சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். காரப்பொடி இருக்கா சார்? வெரி குட். சொரா சொரா இல்லையா? காரப்பொடி மீன் இருக்குது. எவ்வளோ சார் இது கிலோ? 300. சரி, 1/2 கிலோ போடுங்க. நெத்திலி இருக்குல்ல சார்? நெத்திலி எவ்வளோ சார்? நெத்திலி 400. சரி, அது ஒரு 1/4 கிலோ கொடுத்துருங்க. ஒரு 5 மீன் என்னென்னு இருக்குது. கொடுத்துருங்க சார், க்ளீன் பண்ண கொடுத்துருங்க. ஸோ காரப்பொடி கிடச்சிச்சு. நெத்திலி ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ காரப்பொடி வாங்கியாச்சு, நெத்திலி வாங்கியாச்சு. சொடா வாங்க. அவ்வளோ தொலை போயிட்டு டிராஃபிக்கில் மாட்டினதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 hour கடை ஓப்பன் பண்ண போகிற வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு மீனுக்கு ராசியே கிடையாது. இன்னும் சொரா கிடைக்கல. நெத்திலி வாங்கியிருக்கேன், காரப்பொடி வாங்கியிருக்கேன். பார்க்கலாம். காரப்பொடி 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். 1 2 3 4 5 6 மீன் கிட்ட வந்திருக்கு. இது நெத்திலி ஒரு 1/2 கிலோ. இது வந்து 1/2 கிலோ 150 ரூபா. இது 1/2 கிலோ 200 ரூபா. கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொரா தான் வேறு என்ன கடை இருக்கான்னு போய் பார்க்கணும். சொரா கிடைக்க மாட்டேன். அவ்வளோ தொலை காமாட்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கு. வேஸ்ட் டோட்டலாக. டைம் வேஸ்ட்டு, பெட்ரோல் வேஸ்ட்டு. வெயில் வர சுரீர்னு அடித்து நொந்தே போயிட்டேன் நான். நொந்து நூலாயிட்டேன், அவ்வளோ டிராஃபிக்கு. வானம் தெளிவாக இருக்குது. வெயில் சுரீர்னு அடிக்குது பாருங்கள். ஒரு மேகத்தை கூட காணும் பாருங்கள். இன்னும் அடுத்த மாதம்ல வெயில் இன்னும் பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் டிராஃபிக் இல்லை, அங்கெல்லாம் என்ன டிராஃபிக். இது ஒரு பெரிய ஏரி ஆப்போசிட்டில். இங்கே ஏரி பெருசாக இருக்கிறதால இங்கே இருக்கிறவங்களாம் தண்ணி பிரச்சனை கிடையாது. போர் வாட்டர் நல்லாயிருக்கும். வரம்பா வரேன் சார். எங்கே தேடுவேன் சொரவை, எங்கே தேடுவேன். யூஸ்வலாக வழக்கமாக வாங்குகிற கடைக்கு வந்தாச்சு. வெயில் தான் அடி பயங்கரமாக அடிக்குது. நம்ம லக்கு சொரா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்மளால் அலைய முடியாது. நான் வந்து சொரா இருக்கேன். ஏன் சொரா வர்றதில்ல? ஐயோ, சரி வேற எங்கன்னா இருக்கான்னு பார்க்கணும். நம்மளாம் அலைய வேண்டியதாக போச்சு. இங்கேயும் சொரா இல்லை. சரி, இன்னொரு கடை ஒன்று இருக்குது. ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க எப்பவுமே. அந்த அம்மா இருக்கான்னு பார்க்கலாம். சொன்னேன் இல்லையா, நான் தேடுறப்ப எதுவும் கிடைக்காதுன்ட்டு. சரி, ஒரு சிக்கனாச்சும் ஒரு 50 ரூபா வாங்கி போயிடலாம். எனக்கு மட்டும்தான் சிக்கன், அவங்கெல்லாம் மீன்.
தம்பியே இருக்கா போலியா? வணக்கம். ஒரு 50 ரூபா சிக்கன் போடுவா போதும். 50 ரூபாய்க்கு போதும். ஓகே, நான் 50 ரூபா கேட்டால் தம்பி 70 ரூபா தண்டா போல சில்ட்ரன்ட்டு. சரி, ஓகே, வாங்க போகலாம். அம்மாடி, இங்கே ஒரு கடை இருக்குது. சொரா இருக்கா இல்லையா தெரியலையே. இல்லை, 1200. மா சொரா இருக்குமா? வணக்கம்மா. எங்கே இருக்கு? எடுப்பா நல்ல காலம் அதெல்லாம் கிடச்சிது. மேடம் கிட்ட கொடுத்துரு. அம்மா கிட்ட எவ்வளோ பாருமா? அது எவ்வளோ பாருமா? சொரா கிடச்சிச்சு. பேரம் பேசிட்டு இருக்கான். எவ்வளோ தெரியலையே. சொரா போடுமாண்ணா ரேட்டுன்ட்டு. நம்மாடி சொரா எவ்வளோமா இருக்கு? எவ்வளோ? 200 ரூபா கொடுத்துருமா. கட் பண்ண கொடுத்துரு. புட்டுன்னு சொல்லி கொடுமா. இது 1/2 கிலோ 200 ரூபா. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக சொரா வாங்கியாச்சு. என்ன வாங்கினோன்னா காரப்பொடி ஒரு 150 ரூபா, சொரா 200 ரூபா, நெத்திலி 200 ரூபா. நம்மளுக்கு சிக்கன் ஒரு 50 ரூபா கேட்டால் 70 ரூபா தந்துட்டான். வாங்கியாச்சு. இந்த வீடியோ பாருங்கள். எவ்வளோ நூலாக இருக்குன்ட்டு. வெயில் வேறு சுழின்னு அடிக்குது. ஹெல்மெட் போட்டால் சுரேஷ் வந்து டிஆர் சுரேஷ் ஆகிடுவேன். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடுச்சு. போகலாம் வாங்க.